ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெயாஸ் கார்டன். நிறைய புளி அந்த மாதிரி இதெல்லாம் வந்து செங்காயாக சாப்பிட்டா யாருக்கு பிடிக்கும்னு சொல்லுங்கள். மாங்காய் செங்காயாக சாப்பிட்டா எல்லாத்துலேயுமே வந்து செங்காயில் ஒரு சுவை, பழமாக இருந்தால் ஒரு சுவை இருக்கும் இல்லையா? அது மாதிரி தாங்க இந்த அத்திலையும் நல்ல பழுத்ததுக்கப்புறம் சாப்பிட்டிங்கன்னா ஒரு சுவை இருக்கும், நல்ல ஒரு இனிப்பு சுவை. இந்த மாதிரி செங்காயாக சாப்பிட்டா அதில் ஒரு சுவை இருக்கும். தொட்டோன்னு வந்துடுச்சு இருங்க. இது போல் சாப்பிட்டா அது ஒரு சுவை இருக்குங்க. நான் இந்த மாதிரி தான் சாப்பிட போகிறேன். அதெல்லாம் செக் பண்ணிக்கணும். எப்போவுமே எது சாப்பிட்டாலும் அதில் ஏதாவது இருக்கா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணிக்கணும். ஸோ நான் செக் பண்ணிட்டேன், எதுவுமே இல்லை. ஓகே. ஏன்னா நம்ம இயற்கையாக தான் வளர்க்குறோம் எல்லாமே. அதனால் நம்ம ரொம்ப தைரியமாக எல்லாத்தையும் பிடுங்கி சாப்பிடலாம். பார்க்கறதுக்கு வெளியில் ரொம்பவே அழகாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு டபார்னு பிடுங்கி சாப்பிடக்கூடாது. ஏன் அப்படின்னாக்க காய்கள் ரொம்பவே அழகாக அப்படி ஹெல்த்தியாக பளபளன்னு இருந்தாலும், இது என்னுடைய அனுபவத்துலேருந்து சொல்கிறேன், சில செடிகளில் சில காய்களில் உள்ளுக்குள்ளே வந்து காய்ப்புழு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் எங்கேயுமே ஓட்டை இருக்காதுங்க. அது பூக்கள் இருக்கும்போது, மொட்டுக்கள் இருக்கும்போதே உள்ளே போயிடுவாங்க. அந்த காய்ப்புழு பளபளன்னு இருக்கும். அதை பிச்சோன்னா உள்ளுக்குள்ளே புழுக்கள் மட்டுமே இருக்கும். நம்ம பார்க்காம அதை சாப்பிடக்கூடாது. ஸோ எதுனாலுமே நம்ம நல்லா செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் சாப்பிடணும். கொஞ்சம் நேரம் இப்படி உத்து பார்த்தோன்னாக்க இதில் என்ன ஒன்று அப்படின்னாக்க, என்ன புழுக்கள் அது உள்ளே போனாலும் சரிங்க, இந்த காயினுடைய நிறத்துக்கு தகுந்த மாதிரி. இப்போ வெள்ளை கொய்யா இருந்ததுன்னா வெள்ளை கலரில் இருக்கும். சிவப்பாக இருக்கிற கொய்யா அல்லது சிவப்பு அத்தினா உள்ளுக்குள்ளே சிவப்பாவோ பிங்க் கலர் அதே கலரில் இருக்கும். கண்டுபிடிக்க முடியாது. கூர்ந்து பார்த்தீங்கன்னா தான் அப்படி நெளிகிறது தெரியும். அதனால் பறித்து உடனே வேகமாக எதையும் சாப்பிட்றக்கூடாதுங்க. அதில் இருக்கான்னு பார்க்கணும். ஏன்னா நம்ம இயற்கையாக வளர்க்கும்போது தான் அதிகமாக இந்த மாதிரியெல்லாம் உள்ளுக்குள்ளே போய் உட்காந்து அவங்களும் ரொம்ப சுகமாக சந்தோஷமாக இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி உணவு சங்கிலியும் நடக்கணும் தானே. எல்லாரையும் வாழ வைக்கணும். இருந்தாலும் உங்களுக்கு ஒரு விழிப்புணர்வுக்காக நான் இதை சொல்கிறேன். ஏன்னா நான் இதை அனுபவப்பட்டிருக்கேன். அதனால் நான் வந்து பார்த்து தான் சாப்பிடுவேன். அத்தியில் நமக்கு புழு வந்ததில்லை, ஆனால் கொய்யாவில் நிறையவே புழுக்கள் இருந்திருக்கு, பார்த்துருக்கேன். சரிங்களா? ஸோ அந்த மாதிரி இருந்துச்சுன்னா செடியை கவனமாக பார்க்கணுங்க. சிதறினீங்க அப்படின்னா செடியவே அது ஒன்றும் இல்லாமல் ஆக்கி செடியை பட்டு போக வச்சிடும். ஸோ இந்த விழிப்புணர்வு உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.